ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவி வெறி பிடித்த பச்சுவந்தி திமுகவிடம் விலை போன ஓபிஎஸ். தர லோக்கலாக இறங்கி அடிக்கும் சிவி சண்முகம். ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமாக இல்லை. திமுக மீது கருணாநிதி மீதும் விசுவாசமாக இருப்பவர் தான் ஓபிஎஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அப்படி இறங்கி அடித்து சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட போய் டீ குடிக்கிறது, அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறது, இதே ஒரு வேலையாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சபரிசன் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னை மேட்ச் அப்போ போய் உட்காந்து நேர்காணல் பார்க்குறது, அது சந்திப்பு அப்படின்றதுலாம் என்னங்க விஷயம்? எங்கே பதவி 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 இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா தானே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ஒரு ஒரு ஒற்றை தலைமையை இருக்கிற இந்த அதிமுகவை எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ். இதுக்கெல்லாம் முக்கிய தர்ம யுத்தம் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது. இப்போ வந்து தர்ம யுத்தம்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், உடனே சசிகலா கிட்ட போய் சேர்ந்துக்கினாங்க. சசிகலா அம்மையாரை வரணும், ஆட்சி வந்து அவங்க தான் பிடிக்கணும். அது அவங்க தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தாங்க. அம்மா இறந்த பின்னாடி உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தானே வந்தாங்க. டிடிவி ப்ளஸ் சசிகலா. அப்போது எடப்பாடியெல்லாம் வந்து அவங்க டீமில் தானே இருந்தாங்க. அப்படியே சால்வாக போகிறது. அப்போது உடனே வந்து தர்ம யுத்தம் பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு இப்போ சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே டிடிவி தினகரனை திடீர்னு சந்திப்பு பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றை தலைமையாக இருக்கலாம், அம்மையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெட்டராக போடுங்க, அவங்களும் வரட்டும். உடனே எடப்பாடி ஒரு பச்சை துரோகி, அவரை முடிக்கடிக்கணும். அப்புறம் முடிக்கடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைச்சு ஒன்றா செயல்படுவோம் அப்படி இப்படின்லாம் பேச்சுகள்லாம் சொல்லியிருக்காருங்க. ஆனால் இதுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பதவி வெறி பிடித்த பச்சுவந்தி. திமுகவிடம் விலை போன ஓபிஎஸ். ஏன்னா தர லோக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சிட்டு இருக்கிறது உண்மையாக தாங்க இருக்குது. இந்த ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவி வெறி பிடிச்ச பச்சுவந்தின்னு தாங்க சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட மகன் வந்து பார்த்திங்கன்னா எம்பியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவரை யாரும் எம்பின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியாகிட்டு வருதுங்க. இது முழுக்க முழுக்க ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரங்கெட்ட செயலில் ஈடுபடுறது முழுமையாக தெரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.